உண்மையில மக்கள் இத்தனை ஆண்டுகளா மக்களுக்காக நின்று போராடிய ஒரு தலைவனை கண்டுக்கலை என்ற வருத்தத்தில் காலையில் ஒரு காணொளி போட்டேன். தோற்கடிச்சிட்டாங்களே, இவ்வளவு வாக்கு குறைவாக போட்டாங்களேன்னு ஒரு காணொளி போட்டேன். எந்த போராட்டங்களுக்கும் இனி அண்ணன் சீமான் போகக்கூடாது அப்படின்னு ஒரு காணொளி போட்டேன். ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னு நீங்க கேளுங்க. நான் அண்ணன் கேட்கிறேன், நம்மளை தோக்கடிச்சது யாருன்னு நினைக்கிற? நம்ம அத்தால போய் அண்ணன் தம்பி தான். அவ்வளவுதான்டா அவங்க அறிவு, அவ்வளவுதான் அவங்க புரிதல். என்ன பண்ண முடியும்? நீனும் நானும் அது கூட்டத்துல தப்பிச்சு வரலையா? கொஞ்சம் காலம் விலை கொடுத்தாண்டா தம்பி தீரணும். உனக்கு ஒண்ணு சொல்றேன் பாரு, மாறுதல் என்பது மகத்தான ஒன்றுதான். ஆனால் அது நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்து கொள்ள இயலாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ பழகி கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் நிகழாமலே போகிறது. இதாண்டா பிரச்சனை. ஒரு திரைக்கவர்ச்சி சினிமா ஒரு சீரழிச்சிருச்சு நம்ம சமூகத்தை. சரி பண்ணாம விட்டு போக முடியுமாடா? விளையிட முடியுமாடா தம்பி? ஒரு புரட்சிக்காரனுக்கு, போராட்டக்காரனுக்கு அது அழகாடா? தைரியமாடா, இன்னைக்குல நாளைக்கு வெல்லுவோம்டா. கேட்டுக்கிட்டீங்களா தமிழ்நாட்டு மக்களை? அந்த மனுஷன் அதுதான். அந்த மனுஷன் கள்ளங்கப்படம் இல்லாத உள்ளம். நீங்க என்னதான் அவரை சேர்த்து வாரி அடிச்சாலும் அவர் உங்க கூட தான் நிப்பாரு. இனியாவது புரிஞ்சுக்குங்க. சரி, இந்த 5 வருஷம் என்ன பாடுபட போறீங்களோ பட்டாவது திருந்துங்க.